ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமுமே நீங்கள் ப்ரெக்னென்சி எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அப்போது ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போகும். பட் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகாது. இல்லை அப்படின்னா சில பேருக்கு பீரியட்ஸ் தள்ளி போய் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும். 10 to 3 டேஸில் பீரியட்ஸ் ஆகிடும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு தள்ளி போகுது ஆனால் கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது, இல்லைனா எனக்கு பீரியட்ஸ் தள்ளியே போக மாட்டேங்குது, கரு தங்க மாட்டேங்குது, கரெக்டாக டான்டான்னு பீரியட்ஸ் ஆகிடுது, எங்களுக்கான எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மெயின் காரணம் இருக்குது. நமக்கு ப்ரெக்னென்சியை சப்போர்ட் பண்ணணும். என்ன தான் நமக்கு கருத்தரிச்சிருந்தாலும் சில பேருக்கு ஓவலேஷன் டைமில் கருத்தரிச்சிருக்கும், கரு ஃபெர்டிலைஸ் ஆகிருக்கும், அதாவது கன்செப்ஷன் நடந்திருக்கும். பட் பார்த்திங்கன்னா அது ப்ரெக்னென்சியாக கன்ஃபார்ம் ஆகாது. ஸோ இதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்குது. அது என்ன ரீசன், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் 1 by 1 உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம ஆரோக்கிய உணவு, ஆர்கானிக், ஹோம்மேட் ஹெல்தி ப்ராடக்ட்ஸில் நம்ம நிறைய ஆர்கானிக்காக, ஹெல்த்தியாக, அதே சமயத்தில் ஈஸி குக்கிங்காக, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஈஸி குக்கிங்கில் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கான ஒரு ஆரோக்கியமான பாரம்பரிய உணவுகளை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய சிஸ்டர்ஸ், நிறைய கஸ்டமர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பிக்சரில் உங்களுக்கு தெரியும். நம்ம ஆரோக்கிய உணவில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசில் இருக்கிறவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா விதமான ஆர்கானிக் ஹெல்தி ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலாக இந்த ஃபர்டிலிட்டிக்கு தேவையான முக்கியமான ப்ராடக்ட்ஸும் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்கானிக்காக, ஃபஸ்ட் குவாலிட்டியில், சுத்தமான முறையில், ஃப்ரெஷ் பேட்சாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிக்சரில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சின்னவங்கலேருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான எல்லா ஆர்கானிக் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பீரியட்ஸ் ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் ப்ரெக்னென்சி எதிர்பார்க்குறீங்க ஆனால் கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது, ஆனால் வேறு பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த ஒரு மெயின் ரீசன் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த ஓவலேஷன் டைமில் உங்களுக்கு கன்செப்ஷன் நடந்து கருத்தரிச்சிருந்தாலும் அந்த கரு ப்ரெக்னென்சியாக கன்ஃபார்ம் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா லோ ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல். உங்களுக்கு ஒருவேளை லோ ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் இருந்தது அப்படின்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகாது. அந்த ப்ரெக்னென்சியை அது சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா ஒரு கரு கருத்தரிச்சிருச்சு அப்படின்னா அதை த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி 9 months டெலிவரி வரைக்குமே அதை சப்போர்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது நம்ம ஓவரியிலேருந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம சுரக்கிறதுக்கு நம்ம நேச்சுரலாக நிறைய ப்ரொஜெஸ்ட்ரான் பூஸ்டிங் ஃபுட்ஸ் நிறைய சொல்லியிருந்தாலும் அதை ப்ராப்பராக சுரக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டமின் B6. இந்த விட்டமின் B6 என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது பிரிடாக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஹார்மோன்ஸில் பேலன்ஸ் பண்ணி உங்களோட ப்ரொஜெஸ்ட்ரானை நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட ஓவரீஸில் ப்ரொஜெஸ்ட்ரான் நல்லாவே சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இது இந்த விட்டமின் B6 நம்ம உடம்புக்குள்ளே போன உடனே உள்ளே இருக்கிற ஒரு காம்பனண்ட் ப்ரொஜெஸ்ட்ரானாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணும். ஸோ இந்த விட்டமின் B6 நீங்கள் ஓவலேஷனில் இருந்தே நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மந்த்தே ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த விட்டமின் B6 ரொம்ப ஹையாக இருக்கிற உணவுகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பனானா, பொட்டேட்டோ, அவகேடோ, அப்புறமா கொழுப்பு அதிகமாக உள்ள மீன் வகைகள், அதாவது எப்படின்னா இந்த மத்தி மீன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மத்தி மீன், அப்புறமா பார்த்திங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ். அந்த சீட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா பூசணி விதையிலையும் சன்ஃப்ளவர் சீட்ஸ்லேயும் எல்லா சீட்ஸ்லேயும் இருக்குது. பட் அந்த 2 சீட்ஸ்லேயும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் சிக்கன்,
அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நட்ஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஸ்தா, வால்நட், ஆல்மண்ட் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விட்டமின் B6 வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லி பேசிஸில் உங்களோட ஃபுட்டில் வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்க இந்த விட்டமின் B6 வந்து உங்களோட ப்ரொஜெஸ்ட்ரானை ரொம்ப நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுத்து நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணும். உங்களோட ஓவரியில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் நல்லா சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. அண்ட் நம்ம ஆரோக்கிய உணவு ப்ராடக்ட்ஸையும் ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸையும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.